கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்மளை ஒன்று கூட்டி சேர்த்த நம்முடைய பரமபிதாவுக்கு நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த நாளின் பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். பாடம் ரெண்டு ரீப்ரிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 2464 மற்றும் ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 3544, 24, 64 மற்றும் 35, 44. சரி, இது எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டறையில் பஸ்காவை அனுசரித்து விட்டு மற்றும் ஆகிய அந்த நிழலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பொருளை ஆரம்பித்து வைத்து விட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீஷரோடு சேர்ந்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போ போகும் பொழுது கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 மைலுக்கு மேலே அவங்க நடந்து போக வேண்டிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழலில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நீண்ட ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன் யார்கிட்ட அப்படின்னு பார்க்கும்பொழுது சீஷர்கள்கிட்ட. அப்போ அதில் பேசின ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்கள் என்ன பண்ணலாம், நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். அப்போ பாடத்திற்கு ஒரு தலைப்பாக நம்ம வைக்கணும் அப்படின்னா என்ன வைக்கலாம் அப்படின்னா, ட்ரூ வைன் அண்ட் இட்ஸ் ஃப்ரூட், மெய்யான திராட்சை செடி மற்றும் அதனுடைய கனிகள் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம வைக்கலாம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த அதை வேணா படிச்சிடலாம். யோவான் 15ஆவது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் ஊமைகளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. வேதத்தில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, மேக்சிமம் இயேசு கிறிஸ்து பேசின விஷயங்கள் எல்லாமே எப்படிதான் இருந்துச்சுங்க, ஊமைகள். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் கூட பேசின இந்த ஒரு காரியம் இது கூட என்னது, ஒரு பேரபிள் டைப் தான். அப்போ இங்கே என்ன இயேசு கிறிஸ்து சொல்றாங்க அப்படின்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சரி, ஏன் திடீர்னாப்புல திராட்சை செடியை பத்தி இங்க பேசணும்? ஏன்னா இதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஓமைகளாக நிறைய விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. மத்தேயு 13 எடுத்தீங்க அப்படின்னா 7 ஓமைகள் இருக்குது. அதுல ஒரு விவசாயி நிலத்துல விவசாயம் பண்ண போறாரு, விதைகள் என்ன பண்றாரு, விதைக்கிறார். அப்புறம் ஒரு அம்மா மாவு பிசைறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பொக்கிஷத்தை தேட போறாரு. அப்ப இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி திராட்சை செடியை கம்பேர் பண்ணி தன்னுடைய ஊழியத்துல இதற்கு முன்பாக என்ன பண்ணதில்லை, பேசினது இல்லை. அப்ப இதுவே முதல் முறை. சரி, இது பேசுவதற்கு காரணம் 2 காரணங்கள் நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கிறார். ஒண்ணு போகிற வழியில திராட்சை தோட்டம் இருந்திருக்கலாம் அப்படின்றது சகோதரருடைய ஒரு கருத்து. இன்னொரு கருத்து எங்கிருந்து சகோதரர் எடுக்கிறார் அப்படின்னா, ஜோசபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத சரித்திர ஆசிரியர், ஹிஸ்டாரியன் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கோல்டன் கேட், ஒரு கிரேட் கோல்டன் கேட் அந்த சர்ச்சில், ஜெருசலேம் சர்ச்சு, அதனுடைய கேட்ல இப்போ கூட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் போடுவாங்க கேட்ல. இந்த மாதிரி டிசைன் அப்பவுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த திராட்சை குலை செடி அதுல இருந்து ஒரு குலை இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசைன் அந்த கேட்ல இருக்குமா. சரி, அப்ப எது இருந்தாலும் சரி, அங்க இயேசு கிறிஸ்து பேசின விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு திராட்சை செடியை கம்பேர் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாங்க. அப்ப இதுல டைரக்டாவே இயேசு கிறிஸ்து அங்க காமிச்சது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு திராட்சை செடி, அதுக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கொடிகள் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது. சரி, இப்போ இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு கூட இயேசு கிறிஸ்து கீழே சொல்லிட்டாங்க.
நீங்க அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஒன்னஸை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த செடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டிய கொடிகளை பற்றி அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்போ இந்த ஒன்னஸை குறித்து இயேசு கிறிஸ்து வேற ஏதான ஒரு விதத்துல பேசியிருக்கிறாங்களா பைபிள்ல? ஜீசஸ் அண்ட் சர்ச். சரி, ஓகே, நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம். ஓகே, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேரபிள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பிட்டு சரி ஒரு க்ளூ வேணா நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, மணவாளனுடைய தோழர்கள். ஸோ இது கூட என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு ஒன்னஸ். வேற மாதிரி இந்த மாதிரி ஏதோனா தலை மற்றும் சரீரம். ஓகே, அது சொன்னது இயேசு கிறிஸ்துங்களா? எனக்கு தெரியல. ஆனா அது அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பேசினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து அது என்னது, ட்ரூ ஷெப்பர்டு, மேய்ப்பன், நீங்களாம் எல்லாம் யாரு, ஆடுகள். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரும். எப்படி ஒரு ரொம்ப ஒரு ஐக்கியத்திற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். சரி, இதே போலதான் இந்த ஒரு கடைசி நாள்ல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க என் கூட என்ன பண்ணிருங்க அப்படின்னா இணைந்திருங்கள். அப்படின்னா நான் வந்து ஒரு செடி, நீங்க எல்லாம் யார் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கொடிகள். அதுல இயேசு கிறிஸ்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா the true vine, மெய்யான திராட்சை செடி. சரி, இப்போ மெய்யான திராட்சை செடின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா, அப்போ டைரக்டா ஆப்போசிட்டா அப்படியே எடுத்துட்டா என்ன கூட இருக்கலாம், பொய் இருக்கலாம். சரி, மெய்க்கு வந்து தலை இயேசு கிறிஸ்து அப்படின்னா அப்ப பொய்க்கு தலை யாரு, சாத்தான். சரி, மெய் தலையாகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரான்சஸ் இருக்குது அப்படின்னா பொய்க்கும் பிரான்சஸ் இருக்கலாமா? பொய்க்கு யாரு பிரான்சஸ்? விழுந்து போன தூதர்கள் மற்றும் இந்த கிறிஸ்தவ மண்டலம், இது எல்லாமே அதனுடைய பிரான்சஸ். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறது இல்லை அப்படின்னா பொய்யை குறித்து நம்ம பார்க்க போறது இல்லை. நம்ம எதை குறித்து மட்டுமே பார்க்கலாம் அப்படின்னா அந்த மெய்யை குறித்து மட்டுமே பார்க்கலாம். இந்த ட்ரூ வைன் அதனுடைய பிரான்சஸ், அப்ப அந்த பிரான்சஸ்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரூட்ஸ், இதுதான் நம்முடைய பாடமே இன்னைக்கு. ட்ரூ வைன் மெய்யான திராட்சை செடி, அதற்கு இருக்கக்கூடிய பிரான்சஸ், அதனுடைய இது கிளைகள், அப்ப அதுல இருந்து வரக்கூடிய ஃப்ரூட்ஸ். சரி, இப்போ முதல்ல செடி அப்படின்னாலே அந்த செடியில இருந்து வரக்கூடிய எல்லா பிரான்சஸுக்குமே ஃபுட்டு எதுல இருந்தா போகும், அந்த வேறு மற்றும் அதனுடைய அந்த ஒரு மெயின் தண்டு. அப்போ இந்த கிளைகள்ல ரெண்டு விதமான கிளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே அங்க சொல்லி இருக்கிறாங்க. படிங்க அந்த வசனம் வேணா, யோவான் 15வது அதிகாரம் 2ஆம் வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கனி கொடாது இருக்கக்கூடிய ஒரு கொடிகள் இருக்குது, பிரான்சஸ் இருக்குது, நான் ஃப்ரூட் பியரிங் பிரான்சஸ். சரி, நெக்ஸ்ட் இன்னொன்னு தொடர்ந்து படிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சரி, ஃப்ரூட் பியரிங் பிரான்சஸ், கனி கொடுக்கக்கூடிய கொடிகள். சரி, இப்ப ரெண்டு சொன்னது யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். அப்ப ரெண்டு விதமான பிரான்சஸ், கொடிகள் எங்க தான் இருக்குது அப்படின்னா அந்த செடியில தான் இருக்குது. சரி, இப்போ கனி கொடுக்கக்கூடிய செடிக்கு ஸ்பெஷலா அந்த செடி எதானா பண்ணிருக்குங்களா? இயல்பா சொல்லலாம். இயல்பா ஒரு மரம் வைக்கிறோம், அந்த கனி கொடுக்கக்கூடிய செடி அந்த பிரான்ச்சுக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு தானே இருக்குங்களா? இல்ல. அது அதனுடைய வேலை என்ன அப்படின்னா அடியிலிருந்து தனக்கு வைக்கக்கூடிய எல்லா உரங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கனி கொடுக்கக்கூடிய கொடிகளுக்கும் கனி கொடுக்காத கொடிகளுக்கும் கவனிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். தேவன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அங்க ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுல எந்த ஒரு பாதபட்சமும் கிடையாது. ஃபர்ஸ்ட். ஆனால் ஒரு செடி வச்ச உடனே நம்ம அதனுடைய ஃப்ரூட் எதிர்பார்ப்போமா? உடனே தான் வச்சிருக்கிறோம்,
அடுத்த நாள் காலைல போயிட்டு அதுல ஏதானா பழம் வந்துருச்சான்னு எதிர்பார்ப்பீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்க. அப்ப மனுஷனாகிய நம்மளே வந்து அப்படி பார்க்க மாட்டோம் அப்படின்னா, அப்ப பரமபிதா கூட அந்த மாதிரி உடனே என்ன பண்றது இல்லை அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். தோட்டக்காரர் செடியை வச்சுட்டு செடியில இருந்து கிளைகள் கொடிகள் வந்திருக்குது, பிரான்ச்சஸ் வந்திருக்குது. பட் என்ன பண்றது இல்லை அப்படின்னா உடனே கனிகளை பிதா கூட என்ன பண்றது இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. ஆனா பிதா எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபியூ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா ஒரு சில கனி கொடுக்கக்கூடிய என்ன சொல்லலாம் ஒரு அறிகுறிகள். அப்படின்னா இந்த இந்த செடி நான் வச்சிருக்கிறேன், இதுல இருந்து கொடிகள் வந்திருக்குது, இந்த கொடியில இருந்து இப்போ பழம் வரும் அப்படின்ட்டு ஒரு சில அறிகுறிகளை மட்டுமே யார் எதிர்பார்க்கிறது? தோட்டக்காரர், அதான பிதா. சரி, இப்போ செடி யாருன்னு தெரியுது, தோட்டக்காரர் யாருன்னு தெரியுது, கொடிகள் யாரு? நம்ம தான். ஆனா நம்மளையே ரெண்டு விதமான கொடிகள் இருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஒண்ணு கனி கொடுக்கக்கூடிய கொடி, இன்னொரு கனி கொடாத கொடிகள். ஆனால் பரமபிதா உடனே என்ன பண்றது இல்லை அப்படின்னா அந்த கொடிகள் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல, கனிகள் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. ஆனா எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த கனி கொடுக்கக்கூடிய அறிகுறிகளை, கனி கொடுக்கக்கூடிய அறிகுறிகள், அததான் சயின்ஸ். அட்லீஸ்ட் ஒரு சில சயின்ஸ் ஆகுதுன்னா அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் உள்ள போய் கனிகள் என்னது, கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும்னு சொல்றோம், என்னது கனிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரர் இதுல ஒரு இந்த பாடத்துக்கு இசைவா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஆக்டிவிட்டிஸ் இன் த சர்வீஸ் ஆஃப் த ட்ரூத். அதான் இந்த சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லுகிறதுல ஏதோ ஒரு விதத்துல நேரடியாக சத்தியத்தை சொல்லுகிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒன் டு ஒன் ஏதோ ஒரு சகோதரனோ ஏதோ ஒரு சகோதரியோ நமக்கு கிடைக்கும் பட்சத்துல அவர்கள்கிட்ட சொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல சத்தியத்திற்கு நேரடியா இல்லைன்னா கூட ஒரு இன்டைரக்டா ஏதோ ஒரு உதவியை செய்து இந்த பூமியில தேவனுடைய உண்மையான வார்த்தையை எடுத்து செல்வதற்கு நம்மளுடைய முயற்சிகள் என்ன, நம்மளுடைய முயற்சிகள் என்ன, இல்லது நம்மளுடைய பங்கு என்ன, இதை வந்து சகோதரர் என்ன எப்படி வைக்கிறார் அப்படின்னா ஒரு கனியாக வைக்கிறார். இது ஒரு கனி. சரி, இப்போ ஒரு கொஸ்டின், யாரெல்லாம் வந்து பேசிக் கிளாஸ் நம்ம வந்து 3 முறைக்கு மேல கேட்டிருக்கிறோம்? நான் வந்து பேசிக் கிளாஸ் 3 முறைக்கு மேல கேட்டிருக்கிறேன். பரவாயில்ல, கேட்டிருக்கிறீங்களா? சரி, எப்படி இருந்துச்சு 3வது முறை 4வது முறை கேட்கும் பொழுது? கரெக்ட். அதான் நான் முதல் டைம் படிச்சதை விட, முதல் டைம் கேட்டதை விட ஒரு 4வது முறை கேட்கும் பொழுது நமக்கு சத்தியத்தினுடைய அந்த ஆழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகும், நல்லா புரியும். அப்போ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இது கூட ஒரு கனி. ஒரு சில டைம் என்ன நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும் அப்படின்னா ஏற்கனவே கேட்டது தானே, அந்த பாடம் ஏற்கனவே கேட்டது தானே, இதை போய் யாரு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நமக்கு எவ்வளோ மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம யாரை விட பெரிய ஆளு. அப்போ உலகத்திலேயே நேரங்கள் இல்லாத அளவுக்கு நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நமக்கு முயற்சி செஞ்சு, அதான வாய்ப்பு இருந்தும், வாய்ப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் வாய்ப்பு இருந்தும் எல்லா அனுகூலமான சூழ்நிலைகள் இருந்தும் ஒரு சில காரியம் என்ன பண்றது இல்லை அப்படின்னா செய்யறது இல்லை. அப்படின்னா இன்டைரக்டா என்ன சொல்றோம் அப்படின்னா நான் அந்த கனியை கொடுப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. சரி, ஓகே, இந்த மாதிரி சத்தியத்தின் விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகி கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி இல்லை மற்றவர்களுக்கு சப்ஜெக்ட் எடுத்துட்டா அதுதான் தேவன் விரும்புகிற கனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா
இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு 10% தான், அவ்வளவுதான். இது வந்து நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்காது. இந்த கனி எங்க கொண்டு போய் சேர்க்காது, நம்மளை பரலோகத்திற்கு சேர்க்காது. ஆனால் உதவும். ஆனா என்ன பண்ணும்? உதவும். ஆனா கொண்டு போய் நிச்சயமா நான் அங்க போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா அது இல்லை. ஆனால் உதவும். சரி, அப்போ கனிகள்ல வேற என்ன எக்ஸ்ட்ராவா நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்களே இப்ப சொல்லிடலாம். கனிகள் என்னது? கரெக்ட். அதான் என்னது? ஆவியின் கனிகள் என்னதெல்லாம்? அன்பு, தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம். ஓகே, கரெக்ட். சரி, இப்போ இந்த கனிகள் வந்து நம்ம கிட்ட இருக்குதுங்களா? எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அப்படியே உங்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே சிந்திங்க. இப்போ இதுதான் கனி, நான் தான் வந்து கொடி, நான் என்ன கொடுக்கணும்? இப்போ கனி கொடுக்கணும். இப்போ என்னுடைய பிரான்ச்ல கனிகள் இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, நான் பொதுவா ஒரு பதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கட்டாயமா எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்குது? கனிகள் இருக்கு. கனிகள் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கனிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்க விரும்பின மாதிரி இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கனிகள் ஒவ்வொன்றும் நீங்க விரும்புற மாதிரி இருக்கு. பொறுமைனா நீங்க ஒரு லெவல் செட் பண்ணிருப்பீங்க. நீடிய பொறுமைனா நீங்க ஒரு லெவல் செட் பண்ணிருப்பீங்க. அன்புனா நீங்க ஒரு லெவல் செட் பண்ணிருப்பீங்க. அது நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வளர்த்து வச்சிருப்போம். ஆனா இங்க மேட்டர் என்ன அப்படின்னா, கனி கொடுக்கணும். யார் விரும்புகிற கனியை கொடுக்கணும்? தோட்டக்காரர் விரும்புகிற கனியை கொடுக்கணும். இப்ப தோட்டக்காரர் எந்த நோக்கத்துல அந்த ஒரு செடியை வைத்து அதுல இருந்து கிளைகளை வைத்து அந்த கிளைகளை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த லெவலுக்கு என்ன ஆகணும்னா வரணும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு பழம் வந்துருச்சு, கனிதான், ஆனா அதை சாப்பிட்டு பார்த்தா புளிக்குது. என்ன பண்ணலாம்? கனிதான், கனிதான் இல்லைன்னு சொல்ல, பிரான்சஸ் அது ஃப்ரூட்டை கொடுத்துருச்சு. ஆனா தோட்டக்காரர் சாப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அதற்கேற்ற கொடுக்க வேண்டிய அந்த சுவை அதுல இல்ல. இருக்கு, ஏதோ கொஞ்சம் இருக்குது. அப்படின்னா எல்லார்கிட்டயுமே என்ன இருக்குது அப்படின்னா கனிகள் இருக்கு. படிங்க, அந்த வசனம் படிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 6ல இருந்து படிங்க சார். போட்டு நீங்க படிங்க, பரவாயில்ல. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட படிங்க சார். வசனம் 6. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பாருங்க, இங்க ஒரு லிஸ்ட். இதுதான் வந்து கனிகள். ஒவ்வொன்றும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிட்டே போங்க. சகோதர ஸ்நேகத்தோடு இன்னொரு கனியை என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணுங்க. அதோட சேர்த்து இன்னொரு கனியை என்ன பண்ணிக்கோங்க? ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணி 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 என்ன பண்ணுங்க அப்படின்னா கனிகளை என்ன பண்ணிருங்க? மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப நம்ம எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்குது அப்படின்னா ஏதோ கனிகள் இருக்குது. கனிகள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிலைச்சு இருக்க முடியாது. இந்த பாடத்தினுடைய கடைசியில நம்ம தெரியும். அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு கனிகள் நம்ம கிட்ட இருக்கு. அதை தோட்டக்காரர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துருக்கிறாங்க.
ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கனியுமே வந்து ஒவ்வொரு விதத்துல இருக்குது. அது எதுவுமே என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நிறைவுக்கு வரல, இல்லைன்னா இன்னும் சொல்ல போனா ஒரு பூர்ணம் அடையல. அப்படின்னா தோட்டக்காரர் இந்த கனியை பார்த்து ஒரு மெச்சிக்கொண்டு பெஸ்ட் வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா, உண்மை உத்தமம்னு ஊழியக்காரனே நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிட்டீங்க, செஞ்சுட்டீங்க அப்படின்ற அந்த லெவலுக்கு இன்னும் யாருக்கிட்ட என்ன ஆகல. ஒருவேளை வராம இருந்திருக்கலாம், அதை தீர்மானிக்கிறதுக்கு நான் இல்லை, பட் ஜென்ரலா சொல்றேன். அப்படின்னா ஒரு சில கனிகள் இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்னதா இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குது. ஒரு சில கனிகள் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மெச்சூரா இருக்குது. ஒரு சில கனிகள் வந்துச்சு ஆனா போயிருச்சு. மாதுளப்பழம் செடி பார்த்திருக்கிறீங்களா? அதுல எத்தனை கனிகள் வரும்? பிஞ்சு எவ்வளவு வரும்? நிறைய வரும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த 2 பிஞ்சை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்னது காணாது, இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 மரத்துல ஒரு 100 வந்துச்சுன்னா பழமா கடைசி வரைக்கும் பழமா மாறுறது எத்தனை? ஒரு 10 தான் ஆகும். அதே லெவல்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கு. அப்படின்னா ஒரு சில நாட்கள் இப்ப பாருங்க, இப்போ பாஸ் ஓவர் மெமோரியல் மெடிடேஷன் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லா போகுது. பட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்மள தெரியல. அதே மாதிரி சில நாட்கள் ரொம்ப நல்லா போகுது, கனிகள் போகுது. ஆனா சில நாட்கள் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை என்ன ஆகுது, தாறுமாறா போயிருக்கு. அப்போ தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகள் நம்ம கிட்ட எப்போதுமே, தோட்டக்காரர் இன்னைக்கு வந்து பார்த்தா கனி இருக்குது, நாளைக்கு பார்த்தா போச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் தோட்டக்காரர் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து அந்த அது இன்னும் என்ன ஆகணும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகி வளர்ந்து 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 ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்து அந்த அன்னைக்கு தோட்டக்காரர் பார்த்துட்டார், ஓகே கரெக்ட் இதுதான் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு இன்னும் என்ன ஆகல, கனிகள் வரல. அதுதான் நம்மளுடைய நிலைமை. சரி, இப்ப கனிகள் தெரிஞ்சு போச்சு. இப்ப தோட்டக்காரர் வந்து நம்மள பார்க்கும் பொழுது இப்போ இந்த பிரான்ச் வந்து நல்ல பிரான்ச், நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஃப்ரூட் பியரிங் பிரான்ச்சஸ் தான், கனி கொடுக்கக்கூடிய கொடிகள் தான். பட் இப்படியே விட்டானா கனி என்ன ஆகாது, நான் எதிர்பார்க்கக்கூடிய கனி வராது. அப்போ அதற்காக இப்போ தோட்டக்காரர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டெப் அப்படின்னா படிங்க, யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பாருங்க, கனி கொடாதிருக்கிறதை வந்து அறுத்து போடுகிறார். அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். பட் கனி கொடுக்கிற செடி கொடிக்கு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா திறந்து படிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, கனி கொடுக்கக்கூடியது, கனி கொடுக்கக்கூடிய பிரான்ச்சஸை அந்த தோட்டக்காரர் ஹஸ்பண்ட் மேன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிளீன் பண்ணுகிறார், சுத்தம் செய்கிறாருன்னு இருக்குது தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ப்ரூனிங் அப்படின்ட்டு, இல்லைன்னா ஒரு சில இதுல வந்து கிளீனிங்னே இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது என்ன அப்படின்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சுத்தம் செய்குதல், இல்லைன்னா கிள்ளி விடுதல், இல்லைன்னா கத்தரித்தல். சரி, இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு செடி நம்மளே வச்சிருக்கிறோம். ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஒரு வாரம் நம்ம கவனிக்கலன்னு வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றல. பட் அது நம்ம கொஞ்சம் வெளியில் வச்சுருந்தோம், அந்த வாரம் ஃபுல்லாக மழை, அதனால என்ன நம்ம கொஞ்சம் கவலைப்படலை. சரி, ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தா அங்கே எல்லாத்துலேயும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பைடர் சிலந்தி வலையெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி பண்ணி நல்லா வளர்ந்துட்டு போ அப்படின்னு விட்டுருவோமா? என்ன பண்ணுவோம், சுத்தம் செய்வோம். ஏன் சுத்தம் செய்யறோம் அப்படின்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடியில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கனிகள் வராது. ஆனா நல்ல
நல்ல செடி, அதுல இருந்து நல்ல பிரான்ச்சஸ். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில சுத்திகரிக்கிற ப்ராசஸ், கிள்ளி விடுகிற ப்ராசஸ், இல்லைன்னா கத்தரிக்கிற ப்ராசஸ் யாருக்கு தேவை? இன்னும் சொல்ல போனா கனி கொடுக்கக்கூடிய கொடிகளுக்கு தேவை. இப்போ சில டைம் நம்முடைய வாழ்க்கையில கேள்விகள் வரும். எனக்கு எதுக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம், எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில? நான் ஒரு அளவுக்கு, என்னால் முடிந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையா இருக்கிறேனே, தேவனுடைய காரியங்கள்ல எல்லாம் என்னால என்ன பண்றேன் அப்படின்னா முடிந்தது என் எஃபர்ட் போட்டு நான் செய்யறேனே, எல்லாம் ஓரளவுக்கு என்னால பெஸ்ட் இதுதான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா எல்லாம் கொடுக்குறேன். பட் ஸ்டில் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இப்படின்ட்டு நம்மளுடைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா, எஸ், உங்களுடைய வாழ்க்கை தான் அப்படி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தான் அப்படி இருக்கும். ஏன்னா சுத்தம் செய்யப்படுகிறது, கத்தரிக்கப்படுகிறது, இல்லைன்னா கிள்ளி விடப்படுகிறது யாருக்கு தான் நடக்கும்? யாரால தேவன் கனி கொடுக்க முடியும், இல்லைன்னா இவங்க கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் எப்படி கொடுக்கணும், அதிக கனி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவர்களுக்கு அப்படின்ட்டு யாரெல்லாம் தேவன் பாக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ப்ராசஸ் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல என்ன ஆகும், நடக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கனி கொடுக்கக்கூடிய கொடிகளுக்கு அந்த தோட்டக்காரர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா கிள்ளி விடுதல், இல்லைன்னா கிளீனிங், இல்லைன்னா கத்தரித்தல். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ப்ரூனிங். ஏன் செய்யணும் அப்படின்னா அது செஞ்சாதான் தோட்டக்காரர் விரும்புகிற கனி அதுல இருந்து என்ன ஆகும், வரும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் என்ன ஆகாது, வரவே வராது. இந்த ப்ராசஸ்க்குள்ள போகல அப்படின்னா, இந்த கஷ்டத்துக்குள்ள போகல அப்படின்னா, இந்த சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போகல அப்படின்னா கண்டிப்பா தேவன் விரும்பக்கூடிய கனி என்ன ஆகாது, நம்ம வாழ்க்கையில தலைகீழ நின்னா கூட என்ன ஆகாது, வராது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, தி பெஸ்ட் பிரான்ச்சஸ்க்கு தான் தேவன் இந்த கிளீனிங் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான இந்த காரியங்கள் இருக்குது? உதாரணத்துக்கு சகோதரர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தோட்டக்காரருடைய ஸ்கில் எப்படிப்பட்ட ஸ்கில் அப்படின்னா ரொம்ப பக்கா ஸ்கில். தோட்டக்காரருக்கு கிளீனா தெரியுமா. எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த பிரான்ச் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருக்குது, கொஞ்சம் கொடுக்க வேண்டிய மொட்டுக்கள் அந்த ஃப்ரூட் முதல்ல வரும் பார்த்தீங்களா, அதை இதை கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்குது. இல்லைன்னா இந்த பிரான்ச்சஸ்ல இலைகள் ஜாஸ்தி இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் பார்த்து அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரூட் தரக்கூடிய என்விரான்மெண்ட்டை உருவாக்குகிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம கிட்ட இருந்து கனிகள் உருவாகணும் அப்படின்னா அந்த கனிகள் கொடுக்கிறதற்கு தேவையான சூழ்நிலைகளை என்ன பண்ணுகிறார் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் உருவாக்கி கொடுக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நல்ல சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் கசப்பான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி. கசப்பு என்று நான் சொல்லும் பொழுது நாமளா உருவாக்கிக்கிட்ட கசப்பல்ல, தேவன் அனுமதித்த ஒரு சில கசப்புகள். அப்படின்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா, நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா நம்ம காலத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கனி கொடுக்க மாட்டோம். யாருக்கு தெரியும்? நம்மளை விட தேவனுக்கு தெரியும், பரமபிதாவுக்கு தெரியும். அப்ப முதல் விஷயம், கிளீனிங் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலைகளை தேவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஏத்தாப்புல மாட்ட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு ஏத்தாப்புல இல்ல, யாருக்கு ஏத்தாப்புல?
அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பிரதர் என்னுடைய உடல்நிலை, இல்லைன்னா என்னுடைய குடும்பம், இல்லைன்னா என்னுடைய வேலை எனக்கு சாதகமா இல்லையே. இருக்காது. உங்களுக்கு சாதகமாக வைத்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு சாதகமற்ற சூழ்நிலையில தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். என்னைக்குடைய மன்னான்னு தெரியல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே என்னமோ எனக்கு தெரியல, ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய நமக்கு நமக்கு ஏதோ ஒரு சரீரத்துல ஏதோ ஒண்ணு, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, இது தேவை, இதன் மத்தியில தான் நீங்க ஊழியம் செய்யணும். ஏன் இதன் மத்தியில ஊழியம் செய்யணும் அப்படின்னா, நார்மலா ஊழியம் செய்யறது ரொம்ப ஈஸி. நார்மலா கான்ஃபிகரேஷன் லைஃபை நிறைவேற்றுறது ரொம்ப ஈஸி. ஆனா ஏதோ கஷ்டத்தின் மத்தியில ஊழிய கான்ஃபிகரேஷன் லைஃபை செய்யறது, அதுக்கு பேர் தான் என்னது, சாக்ரிஃபைஸ். என்னைக்குன்னு தெரியல, வேணா நீங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருக்கிற மண்ணா வேணா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. வேணா என்ன பதர் 6th பதர் படிங்க பதர். அதை ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் சொல்றதை விட நம்ம அதை படிச்சோம்னாலே நல்லா இருக்கும் பாருங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16. விளக்கம்: தேவனுடைய சத்திய ஊழியத்தில் ஈடுபடும் போது ஒருவருக்கு உண்டாகும் வியாதியோ அல்லது தேவனுடைய சத்திய ஊழியத்தில் உண்டாகும் அப்படின்னா சிம்பிளா நம்ம எப்படி பண்ண, நம்முடைய கான்ஃபிகரேஷன் லைஃப்ல நம்ம ஈடுபட்டிருக்கிறோம். அப்போ தேவனால் அனுமதிக்கப்படக்கூடிய ஏதோ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா, ஒருவருக்கு உண்டாகும் வியாதியோ அல்லது எவ்வித அசௌகரியமோ அது தேவன் பேரில் உள்ள அவனது பரிசுத்த விசுவாசத்தையும் அன்பையும் பரீட்சிப்பதற்காக தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. அவன் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட், இப்படிப்பட்ட உபத்திரவம் இல்லாமலோ அல்லது ஒரு நொடி பொழுதில் உபத்திரவத்திலிருந்து அற்புதமாக விடுவிக்கப்பட்டு விட்டாலோ சத்திய ஊழியத்தில் நாம் பலியின் ஜீவியம் செய்வது அவசியமற்றதாகிவிடும். பாருங்க, தேவனால முடியும் ஒரு மிராக்கிள் இப்படி பண்றதுக்குள்ள எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது எல்லாம் சரி பண்ண முடியுமா, முடியாதுங்களா? கண்டிப்பா முடியும். அது அது அதுக்கப்புறம் கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவனுடைய கான்ஃபிகரேஷன் லைஃப்பை நான் நடத்தலாம். பட் அப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா, படிங்க. மேலும் சத்தியத்தின் நிமித்தம் மனப்பூர்வமாக சகிக்கும் பரீட்சையும் தேவையா இருக்கிறது. எனவே எந்த வியாதியோ உபத்திரவமோ மனவேதனையோ சத்திய ஊழியத்தின் நிமித்தம் ஒருவருக்கு உண்டாகும் போது அதை எந்த அளவு மனப்பூர்வமாக சகிக்கிறோம், தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தின் அளவு வெளிப்படுகிறது. சரி, அப்போ டேட் என்ன டேட் சிஸ்டர்? 6 ஏப்ரல் 6ங்களா? ஏப்ரல் 6 இல்ல? ஓகே. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது அப்படின்னா, the Lord's service would cost us no sacrifice and the test of our willingness to endure for the truth's sake would be wanting. அப்படின்னா இது எல்லாத்தையுமே தேவன் நமக்கு ஒரு மிராக்கிளா பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க அப்படின்னா, அப்படி எடுத்து போட்டதுக்கு அப்புறம் செய்யறதுல ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எப்படி எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணலாம், கான்ஃபிகரேஷன் லைஃப் எப்படி லீட் பண்ணலாம், ரொம்ப லீட் பண்ணலாம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும்போது கான்ஃபிகரேஷன் லைஃபை லீட் பண்றது என்னது, கஷ்டம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த சூழ்நிலைகளுக்குள்ள இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். யாருக்கு தெரியும்? தோட்டக்காரருக்கு நல்லாவே ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தோட்டக்காரருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கொடி கனி கொடுக்கணும் அப்படின்னா இது எவ்வளவு நீளம் வளரணும், இதுல எவ்வளவு மொட்டுக்கள் வரணும், இதுல எவ்வளவு லீவ்ஸ் இருக்கணும், இலைகள் இருக்கணும் அப்படின்ட்டு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தோட்டக்காரர். அப்போ இந்த கொடியில இது நிறைய இலைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. அது எப்படி கொடுக்குது அப்படின்னா, கண்ட மேனி கொடுக்குது.
அப்பனா தோட்டக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதே மாதிரி போச்சு அப்படின்னா நான் விரும்புற கனி என்ன ஆகாது, கொடுக்காது. அப்ப தோட்டக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிடுறாரு, தேவையில்லாத விஷயங்களை வெட்டுவார். இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, நம்முடைய பரமபிதா நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறாங்களாம். பார்த்துட்டு நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் எங்கெல்லாம் போயிட்டு இருக்குது, இவரு இந்த பூமியில என்னெல்லாம் செய்யறாரு, என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறார். உதாரணத்துக்கு இங்க ஒரு உலகத்தான் எப்படி யோசிப்பார் அப்படின்னா, இப்ப நான் என்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்த்தாச்சு, அடுத்தது அவர் நெக்ஸ்ட் டார்கெட் என்னதான் இருக்கும், அவருடைய பிள்ளை அதுக்கும் சேர்த்துட்டாரு, இப்ப நெக்ஸ்ட் பேரன் அதுக்கும் சேர்த்துட்டாரு, நெக்ஸ்ட் அது பெருமையா சொல்லுவாரு, நான் எத்தனை தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சேன் தெரியுமா அப்படின்வாரு. இப்போ அதே மென்டாலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இல்லைன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இவன் தேவன் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, என் மகனை இல்லைன்னா என் மகளை இதே ஆம்பிஷனோடு நான் விட்டேன் அப்படின்னா, இவர்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்க முடியாது, நான் விரும்புகிற கனி எதிர்பார்க்க முடியாது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயத்தை என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் பாருங்க, ஒன்று செய்கிறேன், one thing I do. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்ன பண்றேன், இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா, one thing I do. ஒண்ணுதான் நான் செய்யறேன். அப்படின்னா வேலையெல்லாம் செய்யக்கூடாதா, செய்யுங்க. அப்படின்னா நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ பூமிக்குரிய கடமைகள், அது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இருந்துட்டு, அதற்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே என்னது, நம்மளுடைய கான்சிக்ரேஷனை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் தேவன் கிளீனிங் ப்ராசஸ்ல நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை, நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைகளை என்ன பண்றாங்க அப்படின்னா, கனி கொடுக்கறதுக்கு ஏற்றவாறு என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத எக்ஸ்ட்ரா growth இல்ல தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயங்கள், நோக்கங்கள் ஏதோ ஒன்று, அதை என்ன பண்றாங்க அப்படின்னா கட் பண்ணி ஏதோ ஒரு ப்ராசஸ், இப்ப அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் அது என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு, ஆனா என்ன பண்றாங்கன்னா எடுத்துடுறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பிரான்ச் என்ன பண்ணுமா, சில டைம் ரொம்ப கனிகள் கொடுத்துருமா. ஒரு சில பிரான்ச்சஸ் என்ன பண்ணுங்களா அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சி ஒரு சில காரியங்கள் செஞ்சிருமா. ஒரு கனி கொடுக்கறதா இருந்தா அளவுக்கு மிஞ்சி கொடுத்துடுறது, இல்ல இலைகள் கொடுக்கறதா இருந்தா அளவுக்கு மிஞ்சி கொடுத்துடுறது, இல்ல எதுவுமே எப்படி இருக்கிறது, அளவுக்கு. இதுவும் டேஞ்சர் அப்படிங்கிறார். அப்போஸ்தலன் பவுல் தான் இது இருக்கும் ஒரு அருமையான அடையாளம். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, எண்ணுவதற்கு மிஞ்சி என்ன பண்ணாதீங்க, எண்ணாதீங்க. அப்போ இங்க தோட்டக்காரர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, வந்து பாக்குற செக் பண்ணும் பொழுது ரொம்ப என்ன பண்ணுகிறது அப்படின்னா, இந்த கனி வந்து இந்த கொடி வந்து பயங்கரமா என்ன பண்றது அப்படின்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சத்தியத்துக்குள்ள வந்து ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒரு ஓட்டம் எப்படி இருக்கும், ஆல்ரெடி 9 வருஷம் அனுபவங்கள் நம்ம வாங்கியிருக்கோம், அது அடிப்படையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன எப்படி திங்க் பண்ணுவோம், அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரியும் நான் என்ன பண்றது இல்லை, எண்ணுகிறது இல்லை. ஆனா சில டைம் இந்த பிரான்சஸ்க்கு ஒரு எண்ணம் வந்துடும். என்ன வந்துடும் அப்படின்னா, ஓ நான் எல்லாம் என்ன பண்ணிட்டேன், நிறைவேற்றி முடிச்சிருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா குத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு இந்த மாதிரி தாட் வர்றதுக்கு என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப வாய்ப்புகள் இருந்துச்சு. அவர் செய்த ஊழியம் எப்படி, எவ்வளவு ஊழியம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது இந்த ஊழியத்தை அதிகமா பிரயாசப்பட்டு செஞ்சது யாருன்னா அவர் தான். 4 மிஷனரி ஜெர்னி, ஏற்படுத்தின சபைகள், ஏற்படுத்தின லெட்டர்ஸ் அப்படின்னா இது எல்லாம் இருந்துமே அப்போஸ்தலன் பவுலுக்கு மேட்டிமை வரக்கூடாது, அந்த தாட் வரக்கூடாது. தாட் வராம இருக்கணும் அப்படின்னா
ஜஸ்ட் தேவன் அவருக்கு கொடுத்த என்ன ஒரு முள். நான் தான் லெட்டர் எழுதுனேன் அப்படின்ட்டு அவர் சிந்திச்சுட்டாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் அவருக்கு தாட்டுக்கு வரும் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல், உங்களுக்கு கண்ணே ஒழுங்கா தெரியாது. நீங்க சொல்லி நீங்க சொல்றத எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒருத்தர் யார் தேவைப்பட்டது? சீலாவோ தீமோத்தியோ இல்ல ஏதோ ஒருத்தர் உங்களுக்கு. நீங்க மேன்மை பாராட்டிட்டீங்க. உங்க ஊழியத்துல எல்லாருக்கும் என்ன இருக்குது? பங்கு இருக்கு. அப்படியே குத்தம். உடனே என்ன பண்ணிடுவாரு அந்த தாட்டை? தேவனே மன்னிச்சிருங்க, நான் மேன்மை பாராட்டது படிக்கு எனக்குள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இது கூட என்ன அப்படின்னா ஒரு கிளீனிங் ப்ராசஸ். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கனி கொடுக்கிறதற்கு என்னென்னலாம் நம்மள உள்ள இருந்து செய்யுதோ, இதுதான் தேவன் நம்ம கிட்ட அந்த தோட்டக்காரர் வந்து டெய்லியும் பார்த்து 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 நிமிஷம் பார்த்து அதை நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸ் என்னன்னு நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், என்ன மாதிரியான கிளீனிங் ப்ராசஸ்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கலாம்? கிளீனிங் தேவை, அது புரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரியான கிளீனிங்? உதாரணத்துக்கு சகோதரிங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு சிலருக்கு தேவன் எப்படிப்பட்ட கிளீனிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அவருடைய எர்த்லி வெல்த் ஆர் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்துருவாங்களாம். என்னது? உலக பிரகாரமாக அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களோ இல்ல ஏதோ ஒரு ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் தடை அவருக்கு, அதுதான் தடை. அப்போ கனிகள் கொடுக்காத மாதிரி தடையா இருக்கிறது அவருக்கு. அதுதான் என்னுடைய சொத்து இல்லைன்னா என்னுடைய ஏதோ ஒரு பணமோ இல்ல ஏதோ ஒரு விஷயமோ அதுதான் தடையா இருக்குதுன்னு தேவன் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் லைஃப். சகோதரர் எழுதியிருக்கிறது எப்படி எழுதியிருக்கிறாரு? பொதுவா எழுதியிருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பை டேக்கிங் அவே எர்த்லி வெல்த் ஆர் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பை ஹிண்டரிங் செரிஸ்ட் ஸ்கீம் அண்ட் பிளான்ஸ். அப்படின்னா நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னா, மைண்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டை கட்டி வச்சிருப்போம். என்ன கோட்டை? நீங்களாம் என்ன பாக்குறத பார்த்தா நாங்கெல்லாம் கோட்டையே கட்டுறது இல்லை. ஏதோ ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்போம். என்ன கோட்டை கட்டி வச்சிருப்போம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. கரெக்ட், நம்ம கான்சிக்ரேட்டட். பட் இருந்தாலும் ஒரு சில கோட்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எண்ணுவதற்கு மிஞ்சி கட்டி வச்சிருப்போம். சரி, ஓகே, நம்மளுடைய லைஃபுக்கு ஏதோ பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா நம்மளுடைய பிளானிங் எப்படி போகும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தார் மாதிரி நான் என்னுடைய பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை அப்படி அந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி வச்சு ஒரு கோட்டை கட்டி வச்சு அதுக்கு நேரா அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அடி விழும். அவன் தேவன் பாக்குறாங்க, ஏன் அதெல்லாம் நடக்குது வாழ்க்கையில அப்படின்னா, தேவன் தோட்டக்காரருக்கு கிளீனா தெரியுது. ஓ, இது இந்த பிரான்ச் இப்படி போகணும், ஆனா எப்படி போயிட்டு இருக்குது? கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல போகுது. அப்ப இதை என்ன பண்ணி ஆகணும்? கட் பண்ணு. வலிக்குமே, பரவாயில்ல. டோட்டலா கட் பண்றதுக்கு அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோத்தை மட்டும் கட் பண்ணா என்னது? பரவாயில்ல. அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செரிஸ்ட் ஸ்கீம்ஸ், ரொம்ப பயங்கரமா திங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தேவன் அனுமதிக்காத இல்ல தேவன் அப்ரூவ் பண்ணாத ஒரு சில பிளான்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் நம்ம கனி தர்றதுக்கு தடையா இருக்குது அப்படின்னா தேவன் என்ன பண்ணிடுவாங்க? கட் பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. மூணாவது காரியம் தேவன் எது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பை பெர்மிட்டிங் persecution and loss of name or fame. உதாரணத்துக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிறேன் நான். இவர் நல்ல பேர். ஆனால் இந்த பேரே வந்து எனக்கு கன்னியாக இருக்கும் என்று தேவன் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா
நல்லா புரிஞ்சுங்க. இந்த இந்த இது என்ன சொல்லலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா இந்த மாதிரியான சகோதரர்கள் மத்தியில வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை, இதுவே நான் கனி கொடுப்பதற்கு தடையா இருக்கும் என்று தோட்டக்காரர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல கூட என்ன வைப்பாங்க, கத்தி. அவன் சில நேரங்கள்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, அமைதியா இருக்கணும். சில டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களை எங்கேயுமே பார்க்கலையே. ஆமா, ஏன்னா தேவன் என்ன பண்ணல, வாய்ப்பு கொடுக்கல. ஏன் வாய்ப்பு கொடுக்கல? சைலண்டா இரு. இந்த டைம் எப்படிப்பட்ட டைம்? நீ சைலண்டாக இருந்து உன்னை நீயே என்ன பண்ணணும், சோதித்து அப்படின்னா. ஒரு சிலருக்கு தேவன் வைக்கக்கூடிய கத்திரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப அது யாருக்கு தான் தெரியும்? அந்தந்த இண்டிவிஜுவல் சகோதரன் சகோதரிக்கு தான் தெரியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை நான் எங்க மிஸ் ஆகிறேன், அப்ப நான் மிஸ் ஆகக்கூடியதை தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தோட்டக்காரர் கிளீனா என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிட்டு அதற்கேற்ற வழிமுறைகள் என்ன பண்ணுவாங்க. நாலாவது ஒரு விஷயம் சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்டைம்ஸ் பை பெர்மிட்டிங் the laws of earthly friendship consecrated. பட் அவருக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உலக சம்பந்தமான ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? சைலண்டா இருக்கிறத பத்தி யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாம இருந்தா சந்தோஷம். கான்சிகிரேட்டட் பட் எர்த்லி ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப என்ன இருக்கும் அப்படின்னா, க்ளோஸா இருக்கும். இப்போ தோட்டக்காரர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, பாக்குறார். எப்படி பாக்குறாரு அப்படின்னா, என் மகளுக்கு இப்படியே நான் விட்டேன் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னா இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பே அப்படின்னா சொந்தக்காரங்களோடு அதிகமாக என்ன பண்றது, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் போயிடுறது. சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அழைப்பு வந்துடும். எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடுறது, உள்ளையா அப்படின்ட்டு என்ன கொடுத்துடுறது, அட்டெண்டன்ஸ் போட்டுறது. அப்படின்னா தேவனுக்கு தெரியும். தேவன் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே கொஞ்சம் பார்த்து, என் மகனை இதுக்கு அப்புறமும் நான் அப்படியே விட்டேன் அப்படின்னா, என் மகளை நான் அப்படியே விட்டேன் அப்படின்னா, நான் எதிர்பார்க்கக்கூடிய கனி என்ன ஆகாது. ஏன்னா இவர்கிட்ட இது கொஞ்சம் அதிகம். நல்லா புரிஞ்சுங்க, யாருக்கிட்டையும் எல்லாமே இருக்காது, எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, தேவன் ஒரு சில நேரங்கள்ல he permits sickness. என்னது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில சரீர பிரகாரமான சிக்னஸை, நோய்களை கூட தேவன் என்ன பண்றாங்களாம், அலோ பண்றாங்க. ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு, ஒரு வாரத்திற்கு, ஒரு மாசத்திற்கு, ஒரு வருஷத்திற்கு. ஏன் தெரியல. ஏன் தேவனே, ஒய் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, மகனே பரவாயில்ல. ஏன் அப்படின்னா, நீங்க நான் ஏற்ற கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க, தாங்கிக்குங்க. வசனம் படிங்க, சங்கீதம் 119:67. சங்கீதம் 119:67-68 படிங்க. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். தொடர்ந்து படிங்க சார். அதுலயே நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இருக்கா. 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்ப சில நேரங்கள்ல உபத்திரவங்கள், இந்த கிளீனிங் ப்ராசஸ் இப்படி கூட நடக்கலாம். ஏதோ நம்முடைய சரீரங்கள்ல தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் நம்மள என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளீன் பண்ணோம். அப்போ சிம்பிளா புரிஞ்சுக்குங்க, யாருமே என்ன இல்லைன்னா, எந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸ்க்குமே என்ன இல்லை, விதிவிலக்கு இல்லை. என்னன்னா, ஒரு சிலருக்கு கிளீனிங் ப்ராசஸ் வெளியில நடக்கிறது வெளியில தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நெக்ஸ்ட், இப்படி கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும் பொழுது நான் எந்த மனநிலைமையில அது இருக்கணும்?
ஏன்னா கிளீனிங்ன்றது வந்து ஈஸியா கஷ்டங்களா? கரெக்ட், கஷ்டம். அப்படின்னா அந்த டைமை அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்குள்ள நான் போயிட்டு இருக்கும் பொழுது, சூழ்நிலைகளுக்கு இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் பாருங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வசனம் படிங்க. யோபு 5வது அதிகாரம் 17வது வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது வசனம் ஃபுல் படிச்சிட்டீங்களா சார்? ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். பாருங்க, சர்வ வல்லவருடைய சிச்சையை என்ன பண்ணிடாதீங்க, அற்பமாக எண்ணாதீங்க. இதே எபிரேயர் 12:5 கூட நீங்க படிச்சீங்க அப்படின்னா, தகப்பன் சிச்சியாத பிள்ளை உண்டோ. எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுங்களா? பிள்ளை, சன் அப்படின்னா ஒரு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இன்னும் நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? சன், பிள்ளைன்ற லிஸ்ட்ல இருக்கிறோம். ஆனா ஆக்சுவலா நம்ம செஞ்சதுக்கு என்னைக்கோ என்ன பண்ணிருக்கணும்? தோட்டக்காரரு நம்மள அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கணும். ஆனா எடுக்கல. இன்னும் வந்து நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப தேவனுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நன்றி சொல்லிட்டு டிஸ்கரேஜ் ஆயிராதீங்க. டிஸ்கரேஜ் ஆயிராதீங்க. இந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ்க்குள்ள போகும்போது சில நேரங்கள்ல நம்ம மனதளவுல என்ன ஆயிரும் அப்படின்னா, சோர்ந்துருவோம். ஏன் தேவனே இந்த மாதிரியான சூழ்நிலையில், ஏன் இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்குது? ஒரு வாரம் 2 வாரம்னா பரவாயில்ல, 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் அப்படின்னா இது நல்லது. யோபு சொல்றாரு பாத்தீங்களா, சர்வ வல்லவருடைய சிற்றையை என்ன பண்ணிடாதீங்க, அற்பமா எண்ணிராதீங்க. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் செய்யும் பொழுது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு அருமையான மண்ணா இப்ப இல்ல, இரவின் இனிய கீதங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி படிச்ச ஞாபகம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அது எதற்காக நடக்குது அப்படின்ட்டு அந்த டைம் நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஞானத்தை நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கு நம்ம கிட்ட என்ன இல்லை, நம்ம கிட்ட என்ன இல்லை, கெப்பாசிட்டி இல்லை, அவ்வளவுதான். அப்படின்னா அவர் எவ்வளவு ஞானவான் அப்படின்னா, அவருடைய ஞானத்தின் அடிப்படையில ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யறாங்க அப்படின்னா, அப்போ அவர் ஞானம் இல்லாம ஏதோ ஒண்ணு செய்வாருங்களா? இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறோம், ஆனா அது குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இப்ப ஒரு காய்ச்சல் இருக்குது, அந்த காய்ச்சலை வந்து குழந்தைகிட்ட இருந்து போக்கணும் அப்படின்னா தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? வா மகனே, இன்னும் நல்லா 2 ஐஸ்கிரீம் சாப்பிடு, ஏன்னா உனக்கு ஐஸ்கிரீம் தானே பிடிக்கும் சொல்லுவோமா? என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். அப்ப அதற்கு தேவையான கசப்பான மருந்தா கஷாயமா கொடுத்துதான் ஆகணும். ஏன்? அப்பதான் அது என்ன ஆகும். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒரு தகப்பனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில எது பெஸ்டோ அது நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சில டைம் என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்மளுடைய குறைவான ஞானத்திற்கு அந்த காரியத்தினுடைய ஆழத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, ஃபீல் பண்ண முடியல. ஆனா சில டைம் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஃபீல் பண்ணிருக்கிறோம். எப்ப தெரியுங்களா? எல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நடந்த அந்த காரியம், அந்த சூழ்நிலைகளுக்குள்ள நான் போனது இப்போ எனக்கு எப்படி இருக்குது ஃபீல் பண்ணிருக்கிறோம். ஆனா அந்த டைம்ல அதனுடைய ஃபுல் வெயிட் நம்மளால என்ன பண்ணிருக்க முடியாது, புரிஞ்சிருக்கவே முடியாது. அப்போ இது ஃபேஸ் பண்ணும் பொழுது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்மளுடைய கிளீனிங் ப்ராசஸ் நம்மளுக்குள்ள நடக்கும் பொழுது ஃபேஸ் பண்றது எப்படி அப்படின்னா, டிஸ்கரேஜ் ஆயிராது, சோர்ந்து போயிடாது. இன்னொன்னு நெக்ஸ்ட், தேவனுடைய ஞானம் வந்து என்னுடைய ஞானத்தை காட்டிலும் மேலான ஞானம் அப்படின்றத என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க.
அவன் தேவனுடைய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை எல்லாம் எல்லாம் பெருசு, நான் குறைவுள்ளது. அதனால ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே எப்படிதான் இருக்கும்? ரோமர் 8:28 படி சகலமும் எக்ஸாக்ட் அவ்வளவு. அப்படின்னா சகலமும் நன்மைக்கு. சகலத்துல என்னவும் இன்க்ளூடட், நம்முடைய வழிகளும் இன்க்ளூடட். நல்லா புரிஞ்சு? கரெக்ட். சகலமும் நன்மைக்கு அப்படின்னா நல்லது நடந்துச்சுன்னா நன்மைக்குன்னு எடுத்துக்கிறது ஓகே. பட் வலி, வேதனை, கஷ்டம், கண்ணீர், பாடுகள், தனிமை, இதெல்லாம் எப்படி புதர் நன்மைக்கு? அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில செப்பரேட்டா உட்காந்து யாருக்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் பேசணும். மற்ற யாருக்கிட்ட பேசினாலும் நமக்கு என்ன கிடைக்காது? ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் வேணா என்ன ஆகலாம்? டிஸ்கரேஜ் வேணா ஆகலாம். அப்ப நான் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து, தேவனே என்ன குறைகள் அனுமதிச்சிருக்கீங்க, நன்றி. அப்போ என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீங்க ஒரு சமயம் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அவர்கிட்ட பேசி, மறுபடியும் என்ன காரியங்கள் நம்ம சரி பண்ணணும், நம்ம சரி பண்ணி தேவனு சித்தமானா தேவன் எடுப்பாங்க, இல்ல மகனே இதோட கண்டினியூ பண்ணுங்க, போதும், ஓகே. பலவீனத்திலே என்னுடைய பலன் போதும். உங்க பலன் பூர்ணமா விளங்குன்னு சொல்லிட்டீங்களா? போறேன். சகோதரர் ரசல் நவம்பர் மாசம் நினைக்கிறேன், அந்த மாதத்தினுடைய ஒரு தியானம் சூப்பர். அப்படி நான் அவர் யார்கிட்டயுமே என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக நான் சப்ஜெக்டுக்கு வரலன்னு அவர் என்ன பண்ணது இல்லையா, சொன்னதே இல்லையா. சில நேரம் அதை வாசித்ததுக்கு எனக்கு அசிங்கமா இருந்துச்சு, என்னை குறிச்சு. புதர் கொஞ்சம் உடம்பு கஷ்டம் புதர், அதனால வேண்டான்னு நிராகரிச்ச சமயங்கள் உண்டு. ஆனா அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இது வரைக்கும் நான் என்னுடைய சரீரத்தை நான் யாரை நம்பி நான் கொடுக்கிறேன்? நான் வரேன்ட்டு யாரை நம்பி சொல்றேன்? தேவனை நம்பி. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் அவரை நம்பி நம்ம ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா பலன் கொடுக்கறாங்க. அதையும் மீறியும் நமக்கு பலன் இல்லை அப்படின்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், சரி போதும், யாரே போதும்னு சொல்லியாச்சு, தேவனே போதும். அப்படின்னா ப்ரூனிங், இந்த கிள்ளி விடுதல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா, சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் என்ன மறந்துட்டாரு, தேவன் என்ன கைவிட்டுட்டாரு, தேவன்கிட்ட நான் பிள்ளையாக இல்லை, நான் ரொம்ப பாவியா மாறிட்டேன், அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள என்ன போயிடாதீங்க. பெஸ்ட் என்ன அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ். நமக்கு நான் ஸ்டில் இன்னும் யாராவது தான் இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் தேவன்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்துட்டு முன்னேறுவதற்கு முயற்சி செய்யலாம். சரி, நெக்ஸ்ட் நான் அந்த கொடியோடு இணைஞ்சிருக்கிறேன்ட்டு எப்படி நான் கண்டுகொள்ளலாம்? சயின்ஸ் என்ன? இப்போ இயேசு கிறிஸ்து செடி, நான் யாரு? கொடி. இப்போ கொடியோடு இணைஞ்சிருக்கணும். இணைந்திருந்தா தான் என்ன என்ன கொடுக்க முடியும்? கனி கொடுக்க முடியும். இப்ப நான் இணைஞ்சு இருக்கிறேன்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் அவரோடு இணைஞ்சுதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு எதனா சைன் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரர் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னா, தேவனை என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். சரி, இது சொல்றது ஈஸியா கஷ்டமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, நாம விரும்புகிற விதத்துல சித்தம் நிறைவேறணும்னு யோசிப்போம். நாம மைண்ட்ல ஒண்ணு திங்க் பண்ணி வச்சிருப்போம். அதை தேவன் சித்தமா இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம ஏதோ ஒரு காரியம் நினைச்சு வச்சிருக்கிறோம், ஒரு விஷயம், அது எதுவா இருந்தாலும் சரி.
அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணி இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் இதுதான். இதுவே தேவனுடைய சித்தமா இருந்தா எப்படி இருக்கும்? பட் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம நினைச்சது ஒண்ணு, தேவன் எதிர்பார்க்கறது வந்து ஒரு 50% தான் இருக்குது. 50% நம்ம நினைச்சது மாதிரி இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? முற்றிலும் ஆப்போசிட்டே இல்ல. ஆனா எப்படி இருக்குது? 50% ஓகே. என்ன பண்ணலாம்? இங்கதான் அந்த கொடி அந்த செடியோடி எவ்வளவு இணைஞ்சிருக்குதோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த கொடி என்ன சொல்லும் அப்படின்னா, செடியை பார்த்து, ஏன் சித்தம் இல்ல, உங்க எவ்வளவு கேப் இருக்குதோ அவ்வளோ என்ன பண்ணும் அப்படின்னா, இத சொல்றதுக்கு என்ன என்ன வரும்? தயக்கம் வரும். சொல்லும். எப்படி சொல்லும்? வேண்டாம் வெறுப்போடி சொல்லும். ஆனா தேவன் அதை விரும்பல. அந்த சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல தேவனே, நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நீங்க ஏதோ ஒரு பிளான் என்ன பண்ணிருக்கீங்க என்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்க. ஓகே பரவாயில்ல, ஒப்பு கொடுக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன கொடுங்க? மனசு கொடுங்க. இப்ப நெக்ஸ்ட், இது இந்த கொடி இந்த செடியோட எவ்வளவு இணைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கொடி வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க பாத்தீங்களா, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்குள். அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல இந்த கொடி மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா இந்த கொடிகள் மூலமாக ஹெல்ப் வாங்கினவங்க, உதவி பெற்றவர்கள், இல்லைன்னா இன்னும் சொல்ல போனா நன்மையாய் யாரெல்லாம் பாக்குறாங்களோ, உதாரணத்திற்கு இந்த கொடி தந்துட்ட பழத்தை சாப்பிட்டு ஒரு சிலருக்கு நன்மை கிடைச்சிருக்கும்ல, ஒரு சிலருடைய பசி போயிருக்கும்ல, ஒரு சிலருக்கு இளைப்பாறுதல் அடைஞ்சிருப்பாங்கல்ல. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கொடியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னா அந்த செடியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஓ செடியே, தோட்டக்காரரே, நீங்க நல்லா என்ன பண்ணிருக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கிறீங்க? மெயின்டைன் பண்ணிருக்கிறீங்க. அதனால இந்த இந்த கொடியில இருந்து என்ன கிடைச்சிருச்சு? எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சு, நான் தேவையான விஷயம் கிடைச்சிருச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா, யாரோ ஒருத்தர் இல்ல யாரோ பலர் நம்மளை பார்த்து ஏதோ ஒரு நன்மைகள் வாங்குறாங்க அப்படின்னா, அது தேவனுக்கு மகிமையா இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த செடியோட இந்த கொடி என்ன ஆயிட்டு இருக்குது? இணைஞ்சிருக்குது. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு சைன் என்ன அப்படின்னா, இந்த கொடி என்ன பண்ணும் அப்படின்னா, desire to continue in his love. அப்படின்னா இந்த பிரான்ச் வந்து இந்த கொடி கூட எப்பொழுதுமே இணைந்திருப்பதற்கு என்ன பண்ணுமா? விருப்பம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். சரி, அந்த ஆசை விருப்பத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வசனம் படிங்க, 1 யோவான் 5:3. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். பாருங்க, நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது அவரிடத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா இணைஞ்சு இருக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய கற்பனைகள்ல உதாரணத்துக்கு ஒரு கற்பனை, நியாயப்பிரமாண கற்பனைக்கே ஒன்னு எடுத்துக்கலாம். ஓய்வு நாளை எதே ஒண்ணு விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. சரி, ஓகே. இப்போ ஓய்வு நாளை ஆசரிக்கணும் அப்படின்ட்டு இந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்குதா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சிச்சியா? உதாரணத்துக்கு இப்போ இது நியாயப்பிரமாண கட்டளை தானே, இதை நம்ம நிறைவேற்றணுமா? சரி, நிறைவேற்றலன்னா இப்போ தேவன் வந்து நம்ம கண்ணை குத்திடுவாங்களா? பாருப்பா, நீ இன்னைக்கு வரல, அதனால உன்னை என்ன பண்றேன் அப்படின்னா, சபை கூட்டு வந்து நிக்க வச்சு எல்லார்கிட்டையும் கையிலையும் கல்லை விட்டு இப்ப என்ன சொல்றேன், எரிய சொல்றேன். பண்ணுவாங்களா? இல்ல. அப்போ நம்ம எதுல இல்ல அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல.
கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாதனால நமக்கு என்ன இருக்குது? சுயாதீனம் இருக்குது. சுயாதீனம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? உங்கள் சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏற்றபடி அனுசரியாதீங்கன்ட்டு பவுல் சொல்லியாச்சு. சரி, இப்போ நம்ம சுயாதீனத்தின்படி இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு கட்டளை, இதை நம்ம கடைபிடிக்கிறோமா கடைபிடிக்கலையான்றது நம்ம கையில இருக்குது. கரெக்டா? சரி, இப்ப எல்லாம் வரமும் நான் எக்லீசியா வரேன், இதை நான் கடைபிடிச்சிட்டேன்னு அர்த்தமா? எல்லா வரமும் வந்திருக்கிறேன். போன இடத்துல நான் பங்கு பெற்றதுல இருந்து இப்போ வர வரைக்கும், இந்த வாரம் வரைக்கும் ஒரு வாரம் நான் உடல்ல எக்லீசியா அட்டன் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவருடைய பிரமாணங்களை நான் கை கொண்டிருக்கிறேன்னா இல்லைங்களா? ஏன் இல்ல? வாரம் வாரம் வரேனே. அப்படின்னா நெக்ஸ்ட் இதே வசனத்துல யோவான் சொல்லுகிறாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இப்ப எத்தனை பேரு வந்தோம், வாரம் வாரம் வந்தோம், வாரம் வாரம் வந்தோம், ஆனால் இதை எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு வந்தோம்? இதுல எத்தனை டைம் நம்ம கடமைக்காக வந்தோம்? இல்ல இது எத்தனை டைம் நம்ம பழகிருச்சு? உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலின்னு வச்சுக்கீங்களேன். சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவாங்க? சின்ன வயசுல இருந்தே, பிறந்து 3 மாசத்துல இருந்து என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? வார வாரம் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. என்ன எல்லா சர்ச் இதுலயும் இன்வால்வ் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியா இருந்தா. அப்படின்னா வாரம் வாரம் சர்ச்சைக்கு போறதுன்றது இப்ப சிறு வயது முதல் எனக்கு என்ன ஆயிடுச்சு? ரத்தத்துல ஊறிடுச்சு. இத செய்யறதுக்கு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. அப்ப தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல எப்படி வித்தியாசங்கள் இருக்குது? ஒரு சில காரியங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இயந்திரமா மாறிடுச்சு. மெக்கானிக்கலா ஒரு சில டைம் பண்ணிரும், தெரியுங்களா? மண்ணா படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் ஜெபிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே மெக்கானிக்கல். ஆனா தேவன் எதிர்பார்க்கறது மெக்கானிக்கலா? கற்பனை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன பண்ணு. அப்போ எந்த அளவுக்கு அந்த முழுசு இருக்குது, இதுதாங்க அந்த கொடியோட நான் எவ்வளவு இணைஞ்சிருக்குன்றத என்ன பண்ணோம்? செயல்படுத்தும், தீர்மானிக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை கமாண்ட்மெண்ட்டை கை கொள்ளுகிறேன், செய்யறேன், எல்லாம் செய்யறேன், பட் எந்த அளவுக்கு அதுல மெக்கானிக்கல் இருக்குது? ஏதோ நான் போனோம். இப்ப பாஸ்டர் 11ஆம் தேதி வருது, 11 தானே? சரி, அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா போய் அட்டன் பண்றேன். பட் அந்த தாட்ல யாரும் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா சப்போஸ் அதுதான் அது ஒரு கடமை, அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு இல்லாம உண்மையாகவே நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்களை நான் மறுபடியும் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் தேவனோடு மறுபடியும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு சான்ஸ், கிருபை. அப்பனா இந்த கமாண்ட்மெண்ட்ஸை, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுல நாம் காட்டக்கூடிய உண்மைத்தன்மை, the faithfulness, இல்லைன்னா இன்னும் சொல்ல போனா எவ்வளோ விருப்பப்பட்டு நான் அந்த காரியத்தை செய்யறேன். விருப்பப்பட்டு, நான் விருப்பப்பட்டு அந்த காரியத்தை நான் செய்யறேன். இதுதான் நம்ம எவ்வளவு இணைஞ்சிருக்கிறோமோ அவ்வளோ நம்மளை அது குறிக்கிறது. சரி, இப்போ சப்போஸ் என்னுடைய இணைப்புல என்ன இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் என்ன இருக்குது? கேப் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா படிங்க, யோவான் 15வது அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நீங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ, இது அப்படியே நம்ம ஒரு பேர் கிறிஸ்து சபைகள் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எல்லாம் கேளுங்க தேவன் கிட்ட, நீங்க என்ன கேட்டாலும் தேவன் என்ன பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனே இந்த செடிக்கும் இந்த கொடிக்கும் நடுவுல என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்குது, என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க,
ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி சகோதரர் ஒருத்தருடைய சப்ஜெக்ட் கேட்டேன். அதுல சகோதரர் கொடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவி கேட்கிறீங்க கரெக்ட், ஆனா எந்த காரணத்திற்காக கேட்கிறீங்க? உதாரணத்துக்கு தேவனே எனக்கு பரிசுத்த ஆவி கொடுங்க பரிசுத்த ஆவி கொடுங்கன்னு கேட்கறது நல்லது. ஆனால் ஆனால் தேவனே இது என்னுடைய பலவீனம், இதுதான் என்ன பண்ணுகிறது அப்படின்னா மேற்கொள்ள முடியாமல் என்ன பண்ணுகிறது, தடை பண்ணுகிறது. இதை மேற்கொள்வதற்கு என்ன கொடுங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவி எதற்கு? பெத்லெகேம் அகோலியாப்புக்கு பரிசுத்த ஆவி தேவைப்பட்டது. எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவி? ஞானம், புத்தி, அறிவு, இது தேவை. சிம்சோனுக்கு சரீரத்துல பலன். இவ ரெண்டையும் தேவன் மாத்தி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? பெத்லெகேம் அகோலியாப்புக்கு பயங்கரமா பலன் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இருக்கிற கட்டையெல்லாம் என்ன பண்ணிருப்பாரு? அப்படின்னா தேவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன செலவீனம். அப்ப நம்ம கூட என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, தேவனே எனக்கு கொடுங்க பரிசுத்த ஆவி கொடுங்க. ஏன் அப்படின்னா இந்த கேப் இன்னும் என்ன ஆயிடக்கூடாது, அதிகமாயிரும். அப்ப மறுபடியுமாக என்னை இணைத்து நான் என்னிலேயும் நீங்கள் உங்களை நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும்படி இயேசு கிறிஸ்து பிரேயர் பண்ணாங்கல்ல, அப்படி பிரேயர் பண்ணிட்டு எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுங்க? பரிசுத்த ஆவி தான் நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா இணைத்து வைக்கும். யாரோட? அந்த செடியோடையும் அந்த தோட்டக்காரர். சரி, இப்ப இதோட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த நல்ல கனி தரக்கூடிய கொடிகளை என்ன பண்ணிடலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதுலயும் கனி தராத கொடிகள் இருக்கு. கனி கொடுக்காத பிரான்சஸ். இப்போ இதுக்கு தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா உரங்கள் எல்லா நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா போகுது, நல்லா வாங்கிக்குது. ஆனா கடைசி எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? பார்த்தா என்ன இல்லை, கனி இல்ல. அப்போ இது சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கனி கொடுக்கக்கூடிய பிரான்ச், இது கனி கொடுக்காத பிரான்ச் அப்படின்ட்டு யாருக்கு தெரியுமா? ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச்சுக்கு தெரியுமா? நான் கனி கொடுக்கக்கூடிய பிரான்ச், இது கனி கொடுக்காத பிரான்ச்சுன்னு தெரியுமா? அதனால சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரிசர்ச்சுக்குள்ள போயிடாதீங்க. என்ன ரிசர்ச்? அப்படியே தேடி பாக்குறது, ஓ இவரு கனி கொடுக்காத, இவரு கனி கொடுக்கிறவர் இல்ல. ஒவ்வொருத்தரும் யார பாருங்க, நான் என்னை நீங்க. இந்த கனி கொடுக்கிறது கனி கொடுக்காதது யாருக்கு தான் தெரியும்? தோட்டக்காரருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் வெல் ட்ரெயின்ட் ஐஸ்ங்கிறார். கண் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்குது. பார்த்த உடனே சொல்லிடுவாரு, ஓ இது கனி இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் கனி கொடுக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த காரியங்கள். அப்போ இந்த உறிஞ்சுகிற பிரான்சஸ், தமிழ்ல அப்படித்தான் இருக்குது, உறிஞ்சுகிற பிரான்சஸ் அப்படின்ட்டு இருக்குது. உறிஞ்சி 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 என்ன பண்ணும் அப்படின்னா சட்டை வைத்துக் கொள்ளும், ஆனா என்ன பண்ணாது, கனியை கொடுக்க. இல்லைன்னா சில நேரங்கள்ல தன்னுடைய சுயலாபத்திற்காக கனிகளை கொடுக்கும். அதையும் எழுதுகிறார். இந்த மாதிரி கனி வரும் ஒரு சில டைம் சுயலாபத்திற்காக. இல்லைன்னா ஒரு சில பிரான்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா கிரீனா இருக்கும், இல்ல பச்சை பசேர்னு இருக்கும், லீஃப் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்ததுக்கு அப்புறம் கூட தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகள் இருக்காது. சரி, காரணம் என்ன? கனி கொடுக்காமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு சகோதரர் இந்த ரீபிரிண்ட்ஸ்ல எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சகோதரருக்கு ஒரு சில லெட்டர்ஸ் வந்திருக்குது. அந்த லெட்டர்ஸ்ல என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, பிரதர் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, we were too busy, நாங்க ரொம்ப பிஸி ஆயிட்டோம் கடந்த காலங்கள்ல. எதுல அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்கள்ல ரொம்ப பிஸியானதுனால நாங்க நம்ம அந்த ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸே நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணல, படிக்கல. அதனால எங்களுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
லாஸ் ஆயிருச்சு, எங்களுடைய கனிகள் வந்து நாங்க எதிர்பார்த்த கனிகளை எங்களால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. ஏன்னா we were too busy. ரொம்ப உலகத்தின் காரியங்கள் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா பிஸி ஆயிட்டோம். அடுத்து இன்னொரு ரீசன் என்ன சொல்றாரு அப்படின்னா கீழ்ப்படியாமை. அடுத்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கேர்லெஸ்னஸ். தேவனுடைய காரியங்களை கரெக்டா செய்வதற்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன எடுக்கல, கேர் எடுக்கல. அப்ப இதெல்லாம் ரீசனா என்ன பண்றாரு அப்படின்னா சகோதரர் வைக்கிறார். ரொம்ப பிஸியாகி உலக காரியங்கள்ல போயிடுறது, அதுக்கப்புறம் அது கீழ்ப்படியாமைக்குள்ள போறது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேரே இல்லாத ஒரு ஒரு லைஃப். சரி பரவாயில்ல, எப்படி நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம இப்படிதான் வாழணும்ட்டு என்ன சட்டமா? இப்படியே போகிறதுனால இதனால இந்த பிரான்சஸ்னால இந்த கொடிகள்னால என்ன கொடுக்க முடியல, கனிகள் கொடுக்க. சரி இது என்ன பண்றாங்க தோட்டக்காரர், என்ன பண்றாங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கிளீனிங். கிளீன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இது கனிகள் கொடுக்கல அப்படின்னா அப்ப இது வச்சு தேவன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கட் பண்ணிடுறாங்க. அதான் சில நேரங்கள்ல சில டைம் நம்ம கிட்ட கிளீனிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு கூட ஒரு சிலருக்கு என்ன இல்லாம இருக்கும், உணர்வு இல்லாம இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நம்மள கிளீனிங் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ப்ராசஸ் நமக்குள்ள நடக்குது அப்படின்ற உணர்வே அப்படின்னா டேஞ்சர். என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம், ரெடி ஆயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, கட் பண்ணி போட்டாச்சு அப்படின்னா வெளியில இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு காஞ்சிரும். கொஞ்ச நாள் கழிச்சு காஞ்சாச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, தீ வச்சு எரிச்சிருவாங்க. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரங்களை என்ன பண்ணிருக்கிறாரு. அப்ப நம்ம நல்ல கனி கொடுக்காத பிரான்சஸா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அப்போ செகண்ட் டெத்துக்கு தான் போகும். எந்த டெத்து, செகண்ட். இதை குறித்து தான் வந்து யூதாஸ் கிட்ட சொல்லும் பொழுது, நீ பிறந்ததை காட்டிலும் பிறவாமல் இருந்தால் அப்படின்னா இந்த ஒரு சிருஷ்டி இந்த பூமியில அதுக்கப்புறம் என்ன ஆகாது, இருக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ ஒண்ணு பரலோகத்துல இருக்கணும், இல்லைன்னா எங்க இருக்கணும், பூமியில இருக்கணும். அதனால ஒரு சிருஷ்டியானது ஒண்ணு எங்க இருக்கணும், ஹெவன்லி காலிங்ல இருக்கணும், இல்லைன்னா எர்த்லி காலிங்ல இருக்கணும். இது ரெண்டுலயுமே இல்லை அப்படின்னா அதான் இயேசு கிறிஸ்து சொல்றது என்ன அப்படின்னா இதற்கு நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம். அப்ப அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகாம, அப்ப தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறது என்ன அப்படின்னா அவருக்கு ஏற்ற கனிகள். கண்டிப்பா அந்த தோட்டக்காரர் எடுத்த உடனே நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறது இல்ல, ஆனா அட்லீஸ்ட் கனிகள் கொடுக்க வேண்டும் என்ற அறிகுறிகள், ஆசைகள் எல்லாம் அதுக்கேற்ற முயற்சிகள், இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் கனிகள். இப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது தேவன் ஒரு சில டைம் நம்முடைய வாழ்க்கையில சுத்தப்படுத்துகிற ப்ராசஸ் நமக்குள்ள தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதற்கும் நம்மளை ஒப்பு கொடுத்து அது உள்ள கடந்து சென்று தேவன் விரும்பக்கூடிய சுவை மிகுந்த, இல்லைன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஃப்ரூட்ஸை கொடுக்கறதுக்கு தேவன் தாமே நம்ம கிருபையும் பலனையும் பரிசாக தந்து வழிநடத்துவாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பரமபிதாவுக்கு நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கிறோம்.